இன்றைக்கி காலையிலேயே அரோரா வந்து மைக் மாட்டலங்கிறதுனால அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒருத்தர்கிட்டயா போய் அவங்க நல்லதை சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு சபரிக்கிட்ட வராங்க. மச்சான் உனக்கு நல்ல தூக்கத்தை கடவுள் கொடுத்துருக்காரு, யாருக்கும் அது கேட்டால் கூட கிடைக்காது, அது ஒரு பெரிய வரம், அது உனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. கேட்டப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உண்மையிலே அவர் பண்ணுற தான தர்மத்துக்கு கடவுள் நிஜமாகவே ஒரு பெரிய கிஃப்ட் தான் கொடுத்துருக்காரு. அதை விட வேறு எதுவுமே பெருசு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்துட்டு ஆதிரி கிட்ட போகிறாங்க. ஆதிரி கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து பார்க்க குட்டியாக இருந்தாலும் உன் மனசுலேயும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப ஜாஸ்தி, அது நீ விட்டுறாது அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாவே தான் ஆதிரையோட இது பார்த்து நான் நிஜமாக வந்து ஐயோ டிக்கெட்டு ஃபினாலே வரைக்கும் ஆதிரை எப்படியாச்சும் எவிக்ட் ஆகாமல் இருக்கணுமே, இருந்தால் நமக்கு நல்லா ஸ்போர்ட்டிவாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. லாஸ்ட் சீசன் ஜாக், பவித்ரா எல்லாம் சூப்பராக பிச்சு உதறி இருப்பாங்க அந்த எல்லா டாஸ்கையுமே. அந்த மாதிரி இந்த சீசனில் கொஞ்சம் கண்டஸ்டன்ஸ் இல்லையே நான் நினச்சி ஃபீல் பண்ணேன். பட் நேற்று ஆதிரை பார்த்து நிஜமாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு திவ்யா கிட்ட வராங்க. திவ்யா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து அழகாக இருக்க, ஸோ இப்படியே சிங்கிளாகவே இரு, ஹாப்பியாகவே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு உனக்கு நிறைய பசங்க ஃபேன்ஸ் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா திவ்யா வந்து ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க நல்லது சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது திவ்யாவுக்கு எதுவும் பெருசாக சொல்லலை. இப்போ இவங்களுக்கும் எதுவும் ஸ்ட்ரைக் ஆகலை போல இருக்குது, அதனால் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து கானா வினோத் அண்ணாவை கூப்பிட்றாங்க. கானா வினோத் அண்ணாவை கூப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒரு நல்ல ஃபேமிலி மேன், உன் பசங்க மேலேயும் உன் ஒய்ஃப் மேலேயும் நீ வச்சுருக்கிற அன்பு ரொம்ப பெருசு, அதுதான் உங்ககிட்ட உள்ள நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் ஹாப்பியாக போயிடுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் திருப்பி ஃப்ரெண்ட்ஸாகவே ஆகிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி காம்போ தான் ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து கமருதீன் கிட்டே போகிறாங்க. மச்சான் உங்ககிட்ட உள்ள ஒரு வைரம் இருக்குது, வெளியில் நீ இப்படி இருந்தாலும் உள் மனசில் உங்ககிட்ட ஒரு வைரம் இருக்குது, அது ஆனால் ரொம்ப தோன்றினாதான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே கமருதீன் வந்துட்டு ஹக் பண்ணி சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறாரு. உடனே பார்த்தியா யாராச்சும் என்ன ஹக் பண்ணாங்களோ அதான் கமருதீன், அந்த டாஸ்க்கை கூட அவனுக்கு சாதகமாக மாற்றிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரம்யாவை பார்த்துட்டு உனக்கு நிறைய செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது, நல்ல செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குன்னு. நேற்றுக்கு தான் என்னை விஜய் சேதுபதி சார் கழுவி ஊற்றுனாங்க, கண்ட்ரோல் இல்லை நீ இப்படி சொல்கிறேன்னே. இல்லை உனக்கு இருக்குது, நானாக விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சாண்ட்ரா கிட்டே போகிறாங்க. சாண்ட்ரா கிட்டே போயிட்டு நீ ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி உமன், உனக்கு வந்து நீ ஒரு நல்ல ஒய்ஃப், நீ ஒரு நல்ல அம்மா, கல்யாணம் பண்ணால் உன்ன மாதிரி தான் இருக்கணும், என்ன மாதிரி இருந்தால் என் புருஷன் ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமும் நடந்துகிட்ருக்கு. நான் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கண்டஸ்டன்ஸ்க்கு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.